ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைவில் எஃப்ஜேயும் கனியும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்வதி வந்து ஆளுக்கு ஒரு பவுல் குழம்பு வந்து சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் கொஞ்சோண்டு குழம்பு இருக்கும் அந்த பவுலில். அந்த குழம்பு தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க, சிங்கில் போட்டுருவாங்க. அது வந்து எஃப்ஜேக்கு செம்மையாக காண்டாயிடும். ஏன்னா அந்த குழம்பு இவங்க எல்லாருமே வந்து யாருக்குமே தேவைக்கு ஃபுட்டு கிடைக்கிறதில்ல, இருக்கிறத வச்சு வேறு வழியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. எஸ்பெஷலி பசங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவங்க ரொம்பவே பாதி வயிற்றுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து செம்ம காண்டாயிடுவார். அதுக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் வாய் விட்டுருவார். இனிமேல் யாராச்சும் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுட்டையும் தூக்கி குப்பையில் போட்டுருவார். ஸோ மொத்தத்தில் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதே தப்பு, அதை ஒருத்தர் பண்ணாங்கன்னு இன்னொருத்தர் பண்ணுறதும் தப்பு. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து பார்வதி வந்து ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கணும், இது உங்கள் யாருக்காச்சும் தேவையான, அது தேவையானு கேட்காம அவங்க சிங்கில் போட்டது ரொம்ப தப்பு. அதுக்காக இவரும் அந்த மிச்சத்தை தூக்கி போட்டுருவார். கடைசி பார்த்திங்கன்னா பார்வதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்குலாம் தேவையில்லைன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் சிங்கில் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு ஆனால் கடைசியில் என்னென்னா கொஞ்சம் ஒத்துக்குவாங்க, சரி நான் வச்சுருந்துருக்கலாம், யாருக்காச்சும் வேணுமான்னு கேட்டதுக்கப்புறம் குப்பையில் போட்டுருந்துருக்கலாம், தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒத்துப்பாங்க. அதுவே ஒரு ஆச்சரியந்தான். சரி, இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.